ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வெஜிடேரியன் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பூண்டு ஒரு 5-6 பல்லம், மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சால் சாம்பார் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டுலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமானாலும் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு காய்கறியை போட்டுக்கோங்க. 2 முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட்லாம் நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததும் வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். நல்லா பருப்பை அதில் கரைச்சி விட்டுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி அளவு புளி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காண்டு. பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் இதில் காமிக்கல. மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீஃப் சுக்கா செய்யலான்னு பீஃபை வேக வைக்க போகிறேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன். வெஜிடேரியன் சாப்பாடில் நான்வெஜ் சேர்த்துருக்கேன். எதனாலனா சில பேர் வெஜிடேரியன் அந்த கூட்டெலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறதுனால பீஃப் சுக்கா செய்ய போகிறேன். இப்போ பீட்ரூட்டையும் ஒரு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நம்ம பொரியல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொரியல்லாம் தனித்தனியாக எடுக்க முடியல என்னால். அதனால் உங்களுக்கு ரெசிபி வேண்டாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்புறமா தனியாக எடுத்து போட்டு விடுறேன். பீஃப் சுக்கா, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பீட்ரூட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. இப்போ சைவ சாப்பாடுக்கு பாயாசம், வடை பாயாசம் வேணும்ல, அதனால் சேமியா வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் முந்திரி பாதாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ஜவ்வரிசி போட்டு வறுக்கிறேன். நல்லா வறுத்து பொரிஞ்சோன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்ததும் சேமியாவை சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ சேமியா வெந்ததும் இதில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீனி வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டால் இனிப்பை தூக்கி காட்டும். இப்போ இதில் 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்து கொதிக்க விடுங்க. முந்திரி பாதாமை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வடை சுட்டு எடுத்துடலாம். வடையோட ரெசிபி எங்கள் சேனலில் இருக்குது. நீங்கள் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. வாழைக்காயில் 65 மாதிரி பண்ணியிருந்தேன், அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். வாழைக்காய் 65லாம் நான் அப்புறமா எடுத்து உங்களுக்கு ரெசிபியில் போட்டு விட்றேன். அப்புறம் சிக்கன் ஃப்ரையும் நான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்காக. இப்போ இலையில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். மல்லி புதினா துவையல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் கூட்டு எல்லாம் வச்சாச்சு. இது ஒரு அழகான சாப்பாடாக தான் இருந்துச்சு, வாழை இலை சாப்பாடு. பீஃப் சுக்கா வச்சுருக்கேன். இப்போ வடை பாயாசத்தெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சாம்பார், வத்த குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, பவுலில் ஊற்றிக்கிற மாதிரி. வத்த குழம்பு ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ரைஸ் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இதில் வாழைக்காய் 65 நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அப்புறம் நான் கெஸ்ட்டுக்கு வச்சேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.